ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் இது மூலமா நீங்க பாக்குறீங்க? ஒரு 400லேருந்து 450 ரூபா இல்லை 350 ரூபா தான். முதலீடு எங்கேயாச்சும் போட்டிருக்கீங்களா நீங்க? எதுவுமே இல்லைம்மா. இப்போ நான் சம்பாதிது வந்து ஒரு சாப்பாட்டுக்கு. நீங்க இந்த வேலையை விட்டு வேற வேலை ஏதாவது செய்யறதுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்களா? நான் ட்ரை பண்ணியிருக்கேம்மா. இருந்தாலும் எனக்கு அப்பா அம்மா இல்லாத காரணத்தினால போஸ்ட் ஆஃபீஸில் 2 பொம்பளை பிள்ளைக்கு 500 ரூபா போட்டு வைக்கணும்ல, அது கூட வழி இல்லை. எனக்கு லெதர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. லெதர் ஃபீல்டில் வந்து வேலட்டோ, பெல்ட்டோ, பேகோ எல்லாமே நான் செய்ய முடியும். இந்த ஷூலேருந்து செய்ய முடியும். அதே மாதிரி லெதரா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி 3 குவாலிட்டி எனக்கு தெரியும். இது வந்து இருங்காட்டை கோட்டையில் உண்டாய் கம்பெனி. இது வந்து டிவிஎஸ் டிஐ இந்தியா. எல்லா வேலை பார்ப்போம்மா. வேலைன்னு தெரியாதான்னு சொல்ல மாட்டேன். ஒரு நாள் வந்து கும்மிடி பண்ணி போக சொன்னாங்க மார்க்கெட்டிங்கில். இதுக்கு முன்னாடி அப்ப நீங்க மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? எல்லாம் ஒர்க் பண்ணிக்குமா. வேலை எந்த வேலை தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன். அந்த வேலை மூலமா நீங்க எதுவும் சேர்த்து வைக்கலையா? சேமிப்பு எதுவும்? பெஸ்ட் கண்ட்ரோல்லேருந்து இந்த வேலை அந்த வேலை இல்லை, எந்த வேலை தெரியும். ஆனால் இப்போதைக்கு என்னால் வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன். 2 பொண்ணுங்க, அவள் தான். அவங்க கோசம் தான் இப்போ உட்காந்துக்கிறேன். அப்பாவால் 1 ரூபா வாங்கி தர முடியும் அந்த வேணா அந்த 1 ரூபா சாக்லேட் மட்டும் தான் கேட்பாங்க, தவிர 10 ரூபா டேரி மில்க் கேட்க மாட்டாங்க. வந்து சிங்கம். அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு இல்லையா? நீங்க பெரிய ஆளாகி அப்பாக்கு என்ன மாதிரியான உதவி எல்லாம் பண்ணுவீங்க? நல்லா படிச்சு பெரிய ஆளானா எங்க அப்பாவுக்கு நிறைய வண்டி, அவங்க என்ன கேட்குறாங்களோ அவங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி உங்களை மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க என்னைக்காச்சும் ஆசைப்பட்டிருக்கீங்களா? இருக்கு. ஆனா வந்து சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க அதை பொறுத்து செய்யறது. இவன் செருப்பு தைக்கிறானே அப்படின்னு நினைக்காம நம்ம பொறுமையாக இருந்து நினச்சிக்கேன், எல்லாத்துலேயும் வெற்றிலாம். ரிஃப்ளெக்ட் மணி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. உழைப்பாளர் தினம் இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு பெரிய விஷயமா தெரியுதுன்னு தெரில. அன்னைக்கு ஒரு நாள் சம்பாதிச்சு அந்த கூலியை வச்சு தன்னுடைய ஒரு நாளை ஓட்டக்கூடியவங்களுக்கு இது பெரிய நாளா தெரிய போறது கிடையாது. இன்னைக்கு உழைப்பாளர் தினமா அப்படிங்கிறதையே மறந்து எத்தனையோ பேர் தன்னுடைய குடும்பத்துக்காக பெருசா உழைச்சிட்டு இருக்காங்க. அப்படி தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய ஆசைகள் எல்லாத்தையும் மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர்கிட்ட தான் இன்னைக்கு அவருடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அண்ணா வணக்கம். சொல்லுங்க. உங்க பேரு? லோகநாதன். லோகநாதன். எத்தனை வருஷமா இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க? 3 வருஷம் பண்றோமா. ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் இது மூலமா நீங்க பாக்குறீங்க? ஒரு 400லேருந்து 450 ரூபா இல்லை 350 ரூபா தான். ஆனா இது வந்து கம்பல்சரி இவ்வளவு தான் வரும்னு சொல்ல முடியாது. நீங்க சம்பாதிக்கிற இந்த சம்பாத்தியம் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு போதியமா இருக்கா? அது பத்தாதுதாம்மா. இருந்தாலும் சூழ்நிலை வந்து அந்த மாதிரி நம்ம வந்து சேவை இருக்குது. வேலை இல்லை. நீங்க இந்த வேலையை விட்டு வேற வேலை ஏதாவது செய்யறதுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்களா? நான் ட்ரை பண்ணியிருக்கேம்மா. இருந்தாலும் எனக்கு அப்பா அம்மா இல்லாத காரணத்தினால பசங்களை வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ நானும் மாச சம்பளத்துக்கு போன வச்சுக்கேன், வைப்பு மாச சம்பளம் போன வச்சுக்கேன், பசங்களை யார் ஸ்கூலில் கூட்டின்னு போய் விடுறது, யார் கூட்டின்னு வர்றது, யார் டியூஷன் போய் கூட்டின்னு விடுறது, டியூஷன் யார் வர்றது, அதுதான் பிரச்சனை. ஒன்று நான் வெளியே இருக்கணும், இல்லை அவங்க உள்ளே இருக்கணும். இல்லை அவங்க உள்ளே இருக்கணும், நான் வெளியே இருக்கணும். குழந்தைங்களா சின்ன சின்ன குழந்தைங்களா? ஆமாம். ஒரு பொண்ணு வந்து யூகேஜி போகுது, பெரிய பொண்ணு வந்து 6th ஸ்டாண்டர்ட் போகுது. உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கே இந்த நீங்க சம்பாதிக்கிற சம்பாதியம் பத்தாதப்போ குழந்தைங்களா கண்டிப்பா ஏதாச்சும் அடம் பிடிப்பாங்கல்ல, இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற பட்சத்துல அந்த குழந்தைங்கள வந்து சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்க்கணுமோ அப்பாவால் 1 ரூபா வாங்கி தர முடியும் அந்த வேணா அந்த 1 ரூபா சாக்லேட் மட்டும் தான் கேட்பாங்க, தவிர 10 ரூபா டேரி மில்க் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி அப்பா கிட்ட வருவாங்க, அப்பா காலம் வாங்கி கொடுப்பா அப்படின்னு கேட்பாங்க. காலம் கடை போடுவாங்க. அப்பா கிட்ட காசு இல்லைன்னு சரியாப்பா அவனு கம்மி போயினே இருப்பாங்க, தவிர அடம் பிடிக்கிறது 2 பசங்களும் எதுவுமே கிடையாது. அவங்களுடைய ஸ்கூல் செலவுக்குலாம் என்ன பண்றீங்க நீங்க? இல்லை, இப்போதைக்கு வந்து நாங்கள் வந்து டெஸ்ட்டில் கவர்மெண்ட் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு அதுவும் டெஸ்ட் தான், உதவுக்காரர்கள் அவங்க எக்ஸாம் எழுதிருக்காங்க. அது 30,000 ரூபாய் கேட்டிருக்காங்க. அது எக்ஸாமில் வந்து உன் பொண்ணு பாஸ் ஆனால் தான் நான் இங்கே சேர்த்துப்போம். நீங்கள் சம்பாதிக்கிறீங்க இல்லையா, இந்த சம்பாதம் மூலயமா ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட், ஏதாச்சும் முதலீடு எங்கேயாச்சும் போட்டிருக்கீங்களா நீங்கள்? எதுவுமே இல்லைம்மா. இப்போ நான் சம்பாதிது வந்து ஒரு சாப்பாட்டுக்கு 3 வேளை சாப்பாட்டுக்கு வந்து நான் சம்பாதிக்கிறேன். எப்படின்னா டெய்லி அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், எண்ணெய் வாங்கணும், அந்த மாதிரி. அதனால் வந்து சாப்பாடு குறை இல்லாமல் போய் நிற்குது, அவள் தான். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏன் இவ்வளோ சொல்கிறாங்களா, இப்போ அந்த
போஸ்ட் ஆஃபீஸில் 2 பொம்பளை பிள்ளைக்கு 500 ரூபா போட்டு வைக்கணும்ல, அது கூட வழி இல்லை. இங்க செருப்பு தைக்க வருவாங்க இல்லையா, அவங்களாம் உங்களை எப்படி நடத்துறாங்க? அதான் சொன்னாலம்மா, அவங்க வந்து அவங்க கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நல்லவங்களா இருப்பாங்க, ஒருத்தர் கெட்டவங்களா இருப்பாங்க. ஒருத்தர் 10 ரூபா எக்ஸ்ட்ராவும் தருவாங்க, ஆனால் நான் எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச வேலைக்கு போதும், நான் விட்டுருவேன். ஒருத்தர் 10 ரூபா இல்லைன்னுவாங்க. இந்த இடத்துல ஸ்கூல் இருக்குது, இந்த இடத்துல ஸ்கூல் இருக்குது, சரிங்களா? அங்கிள் என்கிட்ட காசு இல்லை அங்கிள்னு நான் என்ன பண்ணுவேன், தச்சு கொடுப்பேன். பரவாயில்லம்மா நாளைக்கு வந்து கொடுமா தான் சொல்லுவேன் தவிர, அவங்ககிட்ட வந்து காசு இல்லாமல் நான் இது பண்ண மாட்டேன். எனக்கு காசு அவங்க கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, ஏன்னா குழந்தைங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா கூட வந்தால் நம்ம எதுனா பேசலாம், வாங்கலாம். தனியாக குழந்தைங்க வரும்போது நான் அந்த காசில் எதிர்பார்க்க மாட்டேன். அம்மா நீ தச்சுன்னு போ, நாளைக்கு முடிஞ்சாக நீ கூடன்னு தான் சொல்லுவேன் தவிர இது பண்ண மாட்டேன். இது வரைக்கும் நீங்கள் நிறைய பேருக்கு செருப்பு தச்சு கொடுத்துருக்கீங்க. இதில் பெஸ்ட் கஸ்டமராக யாராச்சும் உங்களுக்கு இருந்திருக்காங்களா? மறக்க முடியாமல் உங்களை கஷ்டப்படுத்தினவங்க யாராச்சும் இருக்காங்களா? யாராச்சும் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்திருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஏதாச்சும் இன்சிடென்ட் இருக்கா? இருக்குமா, இதில் வந்து எதுவுமே சொல்ல முடியாது. வேலை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் அனுசரித்து போனால் தான் இங்கே உட்கார முடியும். எல்லாத்துக்கும் கோவப்பட முடியாது. இவன் செருப்பு தைக்கிறானே அப்படின்னு நினைக்காம நம்ம பொறுமையாக இருந்தால் நினச்சிக்கேன், எல்லாத்துலேயும் வெற்றி தான். ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இந்த வேலை செய்கிறோமே அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்பட்டுருக்கீங்களா நீங்கள்? இல்லை, ஏன்னா இப்போதைக்கு தான் சாப்பாடு போடுது எனக்கு. கரெக்ட். அதனால் வந்து இது நான் கேவலவும் நினைக்க மாட்டேன். ஆனால் இது என் வேலை கிடையாது, நான் செஞ்சது கிடையாது. இது கற்றுக்குன்னு செய்கிற வேலை, அவ்வளோதான். எனக்கு லெதர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. லெதர் ஃபீல்டில் வந்து வேலட்டோ, பெல்ட்டோ, பேகோ எல்லாமே என்னால் செய்ய முடியும். இந்த ஷூலேருந்து செய்ய முடியும். அதே மாதிரி லெதரா ஃபஸ்ட்டு குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி, 3 குவாலிட்டி எனக்கு தெரியும். ஆனால் இப்போதைக்கு என்ன சொல்கிறேன்னா, அந்த 2 பொண்ணுங்களை வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாலும் ஒரு 1000 ரூபாய் சம்பளம் இருக்குது. அந்த சம்பளத்தை வச்சுப்பேன். நாளைக்கு பசங்க சேஃப்டி இல்லாமல் ஆயிடுவாங்களே, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. 2 பொண்ணுங்க இருக்காங்கன்னு சொல்றீங்க. அவங்க ஏதாச்சும் கேட்டாங்கன்னா காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அந்த சமயத்துல அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த மாதிரி சமயத்துல நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கீங்க? நம்ம குழந்தைங்களுக்கு இதை வாங்கி தர முடியலையேன்னு நான் யோசிச்சு ஃபீல் பண்ணிக்கிறேம்மா. இப்போ கூட ஒரு செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் வாங்கியிருக்கேன், அதை ரெடி பண்ணி கொடுக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கிறேன். இப்படி இருந்தேன்னா எப்படி ஆகிட்டேன், அந்த மாதிரி ஒரு கணக்கு இதுதான். நான் இது என்ன கண்டுபிடிக்க பார்க்கலாம். ஓ, நீங்க இந்த அளவுக்கு இருந்து ஒரு வறுமையில வந்து இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் உங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா? இல்லை இப்போதைக்கு கான்டாக்ட் எதுவுமே இல்லைம்மா. எல்லாருக்கும் ஒவ்வொரு மேரேஜ் ஆகி போச்சு. மேரேஜ் ஆனப்பின்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் என்ன பண்ண சொல்கிறத கேட்பாங்க. ஐயா 20 ரூபா கொடுப்பேன். சரிப்பா, நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். சரி நான் எல்லாம் என்ன மாட்டேன் அதெல்லாம். அக்கா முடிஞ்சிச்சுக்கா, எடுத்துக்கா. சரி வா. நீங்க யாராச்சும் பெரிய ஆளுக்கு செருப்பு தைச்சு கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்கோம்மா. இந்தாங்க நான் இதெல்லாம் செஞ்சது வேலை. இது வந்து இருங்காட்டு கோட்டையில் உண்டாய் கம்பெனி. இது வந்து டிவிஎஸ் டிஐ இந்தியா. இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? எல்லா வேலை பார்ப்போம்மா. வேலைன்னு தெரியாதான்னு சொல்ல மாட்டேன், அது கற்றுட்டு செய்வேனே தவிர தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன். அந்த வேலை மூலயமா நீங்க எதுவும் சேர்த்து வைக்கலையா, சேமிப்பு எதுவும்? அது எப்படி சொல்கிறது, ஒரு சூழ்நிலைமா. இப்போது ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருக்கிறாங்க. அப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறதுன்னா, இருங்காட்டு கோட்டைக்கு வேலைக்கு போனோம். 4 மணிக்கு எழுந்தேன்னா பெரம்பூரில் 4:45 பஸ் வரும். அந்த பஸ்ஸு விட்டோன்னா வேலைக்கு போக முடியாது. அப்போ ஒய்ஃப் கன்சீவாக இருக்கிறாங்க. டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனோம். லீவ் கேட்கணும்னு வச்சுக்கேன். அந்த லீவ் கேட்கும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க எழுதி கொடுக்கணும் லெட்ரு. அப்போ அந்த வேலை போயிடுச்சு. அதுக்கப்புறம் கன்சீவாக இப்போ நம்ம எக்மோரில் அவங்க பிறந்தாங்க. அப்போ தான் வந்து ஐடிசியில் வந்து வேலை கிடச்சிது. சூப்பராக போய் நின்றுச்சு. 4 வருஷமாக அதில் போயிருந்தேன். ஒரு நாள் வந்து கும்மிடி புண்ணி போக சொன்னாங்க மார்க்கெட்டிங்கில். சரியான போனேன். அதுக்கு ஒரு 50 ரூபா பிரியாணி காசோ இல்லை சாப்பாட்டு காசோ ஏதோ ஒன்று தருவாங்க. அதுக்கப்புறம் கும்மிடி புண்ணி போயிட்டு அப்படியே பொன்னேரி வரணும். பொன்னேரியில் ஒர்க் பண்ணிட்டு ரெடில்ஸுக்கு வரணும். ட்ராவல்ஸ் வந்து 4 மணி நேரம் ஆயிடுது. இதுக்கு முன்னாடி அப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? எல்லாம் ஒர்க் பண்ணிக்குமா. வேலை எந்த வேலை தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன். பெஸ்ட் கண்ட்ரோல்லேருந்து இந்த வேலை அந்த வேலை இல்லை, எந்த வேலை தெரியும். ஆனால் இப்போதைக்கு என்னால் வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன், 2 பொண்ணுங்க அவள் தான். அவங்க கோசம் தான் இப்போ உட்காந்துக்கிறேன். வேறு ஒன்றும் கடன் கிடையாது. ஏன்னா இப்போ நாடு வந்து ரொம்ப கெட்டு போய் கிடையாது. அதுவும் பொம்பளை பசங்க கொஞ்சம் தைரியமான ஆம்பளைங்க அப்போ அது மாதிரி தான் பரவாயில்ல. அது மாதிரிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க. அப்பா இல்லைன்னா இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இந்த வராங்க சிங்கக்குட்டி வராங்க பாருங்க, அவங்க ஒய்ஃபு, என் 2 பொண்ணுங்க. அவங்களா? அவங்க நடிச்சிங்க வந்து சிங்கம். குழந்தைங்க பேர் என்ன? பாப்பா பேரு? சொல்லு, நீ சொல்றா. பட்ட பவித்ராவா? என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க? நல்லா படிப்பீங்களா?
அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு இல்லையா, நீங்கள் பெரிய ஆளாகி அப்பாவுக்கு என்ன மாதிரியான உதவிலாம் பண்ணுவீங்க? நல்லா படிச்சு பெரிய ஆளானா எங்கள் அப்பாவுக்கு நிறைய வண்டி, அவங்க என்ன கேட்குறாங்க அவங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி அப்பா உங்களை எப்படி வாழ வைக்கணும் அப்படிங்கிறத தாண்டி இந்த சின்ன வயசுல இவ்வளோ அழகாக சொல்லி தந்து வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. நீங்கள் உங்கள் அப்பாவை பற்றி ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? எங்கள் அப்பா என்ன பண்ணாலும் என்னை திட்ட மாட்டார், என்கிட்ட எதுவும் திட்டவே மாட்டார். என்ன ஏதாவது நான் தப்பு பண்ணால் கூட எங்கள் மம்மிக்கு தெரியலன்னா சரி விடு நான் தான் பண்ணேன்னு சொல்லிவிடு அப்படி சொல்லிடுவார். அப்பா சொன்னார், நீங்கள் ஆசைப்பட்டு ஏதாச்சும் கேட்டிங்கன்னா கூட அப்பாட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் புரிஞ்சு நடந்துப்பீங்க அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு எதுவுமே ஆசை கிடையாதா? அது வாங்கணும் இது வாங்கணும், பசங்க இப்படி இருக்காங்களே மற்றவங்கள மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்னைக்காச்சும் ஆசைப்பட்டிருக்கீங்களா? இருக்கு, ஆனால் வந்து சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க அதை பொறுத்து செய்கிறது. ரொம்ப சூப்பர். இந்த வயசில் இந்த அளவுக்கு அழகாக பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப, நானே அந்த வயசில் இந்த அளவுக்கு மெச்சூரிட்டியாக இருப்பேனா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தா கிடையாது. ரொம்பவுமே சூப்பராக வளர்த்துருக்காங்க. உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்ககிட்ட இவ்வளோ நேரம் நீங்கள் இவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஐயா.